ஆமா. ஐயா நாரதர் இப்படியா காரு அப்படின்னு துப்பி போடுவாங்க. அதில் நம்ம காது வச்சோமா நம்மளே கேட்டுக்குருவோம். என்ன இந்த லீலாவதி இருந்துச்சுல அம்மா. ஆமா. அந்த அம்மா நிறம் மாசம் கற்பனையா இருக்கும்போது அங்க இருக்கும்போது அந்த அம்மா தொப்புல வாய வச்சாம்ல. அட நாராயணா நாராயணா. அவருமா வாய வச்சாரு. எத்தனை பேரையா சேர்ந்து வச்சீங்க சண்டாளைங்களா? இப்படி ஒரு இப்படி தொப்பு இல்லையா? தொப்பு இல்லதே நானா சொன்னேன். அவ கிளட்டு முண்டா சொன்னா கிளவி எங்க அப்பத்தா. அறிவு கட்டத்தனமா பேசாதையா. ஓயாங்கிட்ட என்ன அறிவு கட்டத்தனமா பேசுறேன்? வாய வச்சியா வைக்கலையா? கேட்கறவங்க பதில் சொல்லியா? நீ கேளுங்க பச்சார வைக்கலையான்னு. இதுக்குத்தான் போட்டு கூட்டு வந்தீங்களா அந்த பொண்ணு வேலை? என்னை அசிங்கப்படுத்தணும்னு. வாய வச்சியா வைக்கலையா? போயா உங்க பேரை சொல்லுங்க. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. என் பேர்லாம் மயிர கொடுக்க மாட்டேன். உங்க பேரை சொல்லுங்க. இப்போ வாய வச்சியா வைக்கலையா சொல்லுங்க. அவர்தான் வெக்கப்படுறாருல. வெக்கப்பட்டா சொல்ல அப்ப வாய வைக்கும் போது அன்னைக்கு வெக்கம் இல்ல. அந்த அம்மாவுக்கு இத்த தண்டியா இருந்திருக்கு. நிறைய மாசம் வயிறு அது சிரிப்ப பாரியா. ஆமா உண்மைதானே. நீ அடுத்த பொண்டாட்டின் பார்க்க வாய வச்சிருக்க. என்னை அசிங்கப்படுத்துறியா? ஏயா ஒரு மாட்டோட தன்மை என்ன தெரியுமா? ஒரு 5 அறிவுப்பட்ட மாடு பசுமாடு சென பிடிச்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய கட்டுக்காலியா இருந்தாலும் கிட்ட விடாதியா மாடு. ஆனா நீ என்ன தொப்புல வாய வச்சிருக்க. போயா அது நீ மட்டும் இல்லாம நாராயணன் சேர்ந்து வாய வச்சிருக்க. அட நாராயணா சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க. ஆமா ஒரு தொப்புல 2 பேர் எப்படி வாய வச்சீங்க? அட நாராயணா நாராயணா நாராயணா. எத்தனை 3-4 பேரா? போயா எத்தனை நாராயணன் போனா தெரியலையே. அந்த அம்மா தொப்புல அப்படி இருக்குமோ? ஏங்க நேரம் ஆகுதுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நீங்க போய் அந்த அம்மா தொப்புல வாய வச்சீல. சரி. ஒருவேளை நீங்க போனது இரவுல போய் அந்த அம்மா இல்லாம மாற புருஷன் படுத்துக்கிறது அதுக்கு போய் நீங்க புருஷனை எதுல வாய வச்சிருப்பீங்க? போயா கேட்கிற கேள்விகள் இல்லங்க. போயா போயானா ஆளாகாமியா போறேன். ஆளாகாமிக்க போயானா நான் ரோட்ல போவேன். ஏயா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அப்படிதான் தெரியுது. எப்படி தெரியுது? வாய் இந்த பேச்சபடியா? என்ன உங்க வாய் பத்துச்சா? உங்க பேரு? என் பேரு வாய் வச்சியா இல்லையான்னு கேட்டேன். உங்க பேரு என்ன பேருன்னு கேட்டேன். வாய் ஒரு நாரதரை பார்த்து வாய் வச்சையா? வாய் வச்சியிலே ஒப்புச்சா? உப்புச்சா உப்பு இல்லையான்னு கேட்டேன். பேச்சபடியா? இல்ல உப்பு கரைச்சிச்சா இனி? போயா நீ வச்சே எப்படி இருந்துச்சு? ஏன் நீ வேணா போய் வச்சு பாரு. கூட்டுவாங்களே. ஆமா இதே எனக்கு வேலை கூட்டு வந்து உன்ட்ட விடுறது. அப்ப நீங்க வச்சுக்கோ நாங்க வைக்க மாட்டோம். அந்த வேலை பப்பனுக்காரன் நல்லா பண்ணுவேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மரியாதை போறியா? நீ வெட்டி ஓடியானு. உங்க பேருங்க? என் பேரு கிட்டேன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா, படைப்புக்கு அதிபதி. 5 வர்றா நான் யாரும் அட கொக்காலே. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அட கொக்கால தெரியாது. கை வைக்காம பேசு. போயாங்கட்டு அங்க வச்சு கடைசி ஐத்தமைனா வந்துட்டப்படுறாருல. என் மச்சினே இல்ல. அப்படியா? என் மாமி மையன். எங்க அப்பா உனக்கு தெரியுமா? ஆமா. அப்படி எப்படி தெரியும்? நேத்து மோகன் உங்க அப்பனை பார்த்தேன். எங்க அப்பாவை நீங்க பாத்தீங்களா? ஆமா. நேர்ல பாத்தீங்களா? நேர்லயா? 50 ரூபா உங்க அப்பா எனக்கு கடன் தரணுமையா? என்ன வீட்டுல 50 ரூபா மட்டும் தான் எடுத்துட்டு போவாங்க. அப்படியா? அதுக்காக எல்லாரையும் வந்து கடை பாக்குறதா பார்த்தேன். உங்க அப்பனை பார்த்தேன். ஆளு நான் முடியாம இருந்தா நல்லா இருக்காரா? உன்ட்ட 50 ரூபா கடை வாங்கினாரா? முடியாம எய்ட்ஸ் வந்துருச்சு. சரியாயிருச்சா? கிறுக்கு பையன். எங்க அப்பாவை நீ எங்கயா பார்த்த? திருவான பஸ் ஸ்டாண்ட்ல கூழ் கடை ஓட்டுக்காருல. யாரு? உங்க அப்பா பரமே. பரமனா? அட மடப்பையிலே. பரம இல்லடா பிரம்மா, படைப்புக்கு அதிபதி. ஓ கேரளாவுக்கு வக்கப்பட பேத்துறாப்லையா? வக்கப்படப்பு இல்லையா? படைப்பு. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, எல்லாத்தையும் அறிவு போன்ற ஜீவன்களை படைப்பது என்னப்பா பிரம்மா? நோத்தா பேரு? இப்படி இருந்தா விட மாட்டானே. ஆமா மத்தியில நாமகாளி எப்படியோ அதே மாதிரி மத்தி. ஆனா அப்படின்னா இப்படி இருக்கிறது, இப்படின்னா அப்படி இருக்கிறது. ஆமா நோத்தாவா? என்ன நோத்தா? எங்க ஊர் பாசையாது. ஆத்தாவா நோத்தாண்டுவான். சரி. சென்னையில எல்லாம் எப்படி பேசுவாங்க? அப்படியா? சென்னையில எப்படி தெரியுமா? நாடுகள் தோறும் பாசைகள். நம்ம தமிழ்நாடு தலைநகர் சென்னை. அங்க எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு அட்ரஸ் கேளுங்களேன். எப்படி? கோத்தா அங்க சொல்றது
கோத்தா லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி கோத்தா சைட்ல போனீங்கன்னா கோத்தா 3வது பில்டிங்ல 2வது கட்டடம் கோத்தா அங்க நீ கேட்ட அந்த கோத்தா அங்க எத்தனை கோத்தாயா? நோத்தா ஏழை வெற்றியாவே ஒரு பாதை கேட்டதுக்கு இத்தனை நோத்தாவா? நான் ஒரு நோத்தா தான் கேட்டிருக்கேன். அவன் 1008 நோத்தா ஓடுவியா? எங்க? சென்னை தலைநகரத்துல. மும்பைல இருக்கு. மும்பை மட்டும் இருட்டேன் கொண்டே அப்படி போய் அம்மா பேரு கலைவாணிங்க, கல்விக்கு அதிபதி. கலைவாணி மைனா? ஆமா, அவங்க ஆத்தா பெரிய கோடி. ஏய் அம்மா, உங்க அம்மா வெளியே வந்துருச்சா? உள்ள தூக்கி போட்டிருந்தாலும் ஜெயில்ல. எங்க அம்மாவ? ஆமா, உங்க அம்மா ஒருத்தன். யாரியா? போன வாரம் நம்ம பாண்டியோல ஒரு அம்மா சாமி முறை வந்திருக்கு. சரி. அப்போ உங்க அம்மாவுக்கு வந்து இப்ப பொழப்பு தளப்பு ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிருக்கு இந்த அம்மா? 5 பேர் செயின் போட்டுருக்கு சாமி முறை. அந்த அம்மா சங்கிலியை பறிச்ச கேஸ்ல தூக்கி உள்ள விட்டுட்டாங்க. சாமின்னு கிடைக்கலன்றாங்க நோத்தாவ. எங்க அம்மாவா? யார் பேரு? கலவாணி. கலவாணி இல்லையா, கலைவாணி, கல்விக்கு அதிபதி, கல்விக்கரசி, சரஸ்வதி. போ காதுல ஆரம்பிச்சு போன சரஸ்வதி. சரஸ்வதியா? ஆமாங்க. அந்த தட்டுவாணி தானே? தட்டுவாணி நொட்டுவாணி பேச்சபடி. தட்டுவாணி தானியா? தட்டுவாணியா? ஆமா, வடகடை தான் போட்டுச்சு. நல்லா தட்டுவங்க அம்மா வடை. தட்டு பேச்சுல சுத்தம் இல்லையா? சரி இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போங்க. பேச்சபடியா? அப்ப என் பேரு என்னன்னு கேட்டீங்களே? உங்க பேரு? வீரத்தேவன். வீரத்தேவன். மதுரையை காத்த வீர? மதுரை வீரன். பருத்தியை காத்த வீர? பருத்தி வீரன். நீங்க எதுவும் சாதகம் பண்ணிருக்கீங்களா? சாகசம் என்ன சாகரியா? என்ன மாதிரி வேட்டைக்காரன் உலகத்துல எவனையும் பார்க்க முடியாது. உங்கள மாதிரி வேட்டைக்காரன் எதை வேட்டையாடி இருக்கீங்க? உலகத்திலே பெருங்கொண்ட மிருகத்தை வேட்டினா நான் ஒருத்தன். நீங்க தானா? ஆமா. அப்ப மண்டக்கண்ண அதிகம் பண்றீங்க? ஆமா. நான் உங்களுக்கு தான் அதிகம். சரி பேசி பாப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு நாரதருங்க. நாரதர் மகரிஷி. ஆமாங்க, நான் தாங்க. நாரதரா? நான் தாங்க. நாரதர் என்ன பண்ண போறீங்க? சத்தியமா? சத்தியமா நான் தாங்க. சந்தேகமா? விருது நாரதரா? நான் தாங்க. அந்த பாத்தீங்களா? இல்ல. சரி, நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேங்க? நீ நாரதர்னா ஆதார் கார்டை கொடு. கிறுக்கு பயல். ஆதார் கார்டா? ஆமா, ஆதார் கார்டு இல்லையா? ஆதாரத்தை கொடுத்து ஆதார் கார்டு தர்றதுக்கு அடையாளத்தை கொடுக்கறதே நாங்க தாங்க. போயாங்கிட்டு. அப்ப எங்கிட்ட வந்து நீங்க ஆதார் கார்டு அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு ஆக்குற? அங்கதான் ஆதார் கார்டு அடிச்சு கொடுக்குறாங்க. மும்பைல இருந்து அடிச்சு இங்க வருது. எதுக்கு ஆதார் கார்டு கேக்குற? ஒரு விஷயம், ஆதார் கார்டு இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க. இந்த காலத்துல ஆதார் கார்டு இல்லைன்னா பார்த்து கக்கூசுல ஒண்ணு கூட இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு தான் கேட்குறியா? உண்மையா இல்லையா? சரி, ஆதார் கார்டு தான் இல்ல. சரி, ரேஷன் கார்டு காமிங்க. எதுக்குயா ரேஷன் கார்டு? அப்படின்னா என்னையா? நாரதரா நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏங்க, எங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவும் கிடையாதுங்க. அப்ப லைசென்ஸ் கொடு. இது என்னையா வம்பா போச்சு உன்னையோட? சரி, அது இல்லைன்னா அதிகமா பேசுறேன். அது இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் எது வச்சிருக்கியா? அதுல போட்டோ வச்சிருக்குமே காமியா? எதுக்குங்க எனக்கு அது? இல்லைன்னா இந்த சிலிண்டர் புக் வச்சிருக்கியா? ஓயா, இருக்குத்தனமா பேசிக்கிட்டு. சிலிண்டர் வந்துச்சுன்னா அதுல போற போட்டோ வருமியா? ஏங்க, மக்கள்களே சொல்றாங்க நாரதர் நான் தானே. ஏன் உங்களுக்கு இம்புட்டு சந்தேகம்? நீ நாரதரா? ஆமாங்க. உண்மையிலேவா? ஆமாங்க சாமி, சத்தியமா மன்னிச்சுக்குங்க சாமி. வாழ்க பல்லாண்டு. ஏன்னா நாரதரை வந்து நான் பூலோகவாசிலாம் அவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியாது. சரிங்க. நிறைய புண்ணியம் பண்ணி பாருங்க. என்னைய பார்க்கணும்னா நீங்க ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. உண்மை அது. ஆமாங்க. ஏன்னா எங்க அப்பத்தா முந்தானத்து உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிருந்துச்சு. உங்க அப்பத்தாவா? என்னைய பத்தியா? ஆமா. என்ன பெருமையா பேசுனாங்க? 98 வயசு எங்க அப்பத்தாவுக்கு. உங்க அப்பத்தாவுக்கு? ஆமா. எத்தனை வயசு? 98 வயசு. 98 வயது. இந்த எங்க பெரியம்மா படத்திற்கு பாருங்க. யாரு? தாச்சிரி ஆட்டிவே தலக்கு வெக்கத்தை பாரியா. சரி, அத காட்டிலே மூத்தது 98 வயசு எங்க அப்பத்தாவுக்கு. சரிங்க. எப்படி உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா பேச்சு? அப்படி என்ன பெருமை? நான் சொல்றேன் உண்மையா பொய்யா நீ சொல்றீங்களா? சொல்லுங்க. நாதம் இல்லாத இதிகாசம் கிடையாதாம்ல. ஆமாங்க. உண்மைதானா? ஆமாங்க, உண்மைங்க. தியாப கலடி உண்மையத்தையும் சொல்லியிருக்கா. பரவாயில்லையே. வேற என்ன சொன்னாங்க? நீங்க இல்லாத புராணங்களே இல்லையா? சரியா சொன்னாங்களே. பரவாயில்லையே. உங்க அப்பத்தா தானா? வயது எம்பிட்டு? 98 வயசு. சரியா சொல்லியிருக்காங்க. சரியா சொல்லியிருக்கா? ஆமாங்க. 14 உலகத்துக்கு நீங்க போயிட்டு வருவீங்களா? உண்மைங்க. உண்மை 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 உண்மை. உண்மையத்தையும் சொல்லியிருக்கா. கொள்ள குடும்பத்தை கெடுத்திருக்கியாம்ல. மரியாதை இல்ல உனக்கு. போயா. கொல்ல குடும்பத்தை கெடுத்தனா? ஆமா. அப்படி எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன்? எங்க அப்பதா பல குடும்பத்தை வாழ வச்சுதாயா பழக்கம்? கிடையாது கிடையாது கிடையாது. அது சொல்ல பொய்யின்றீங்களா? இது மட்டும் பொய்யுங்க. அது அப்படி 3 மட்டும் உண்மை, இது மட்டும் பொய்யாக்க. உனக்கு சாதகம் சொன்னா நல்லது.
இல்ல கெட்டது. எந்த குடும்பத்தையா நான் போய் கெடுத்தேன்? சொன்னால விஷயம் இருக்குல்ல. என்ன? உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம் யார் குடும்பம்? மிகப்பெரிய குடும்பம் சிவபெருமான். பார்வதி பரமசிவன் குடும்பம். ஆமாங்க. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைய? 2 பிள்ளைகள். நீங்க உங்க பழத்தை கொண்டு போகும்போது 2 பிள்ளைய. ஆமாங்க. மூத்தன் பேர் என்ன? மூத்தவர் பேர் வந்து விநாயகர். விநாயகர் பிள்ளையாரு. ஆமாங்க. 2வது பேரு முருகபெருமான். ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போறீங்க. சரி. என்ன செய்யணும்? ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போனா ஆளு கொண்டா திம்பாங்க சின்ன பிள்ளைங்க. சரி. சின்ன பிள்ளைக்கு விருந்தான போய். ஆமாங்க. இல்ல ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ கொய்யா பழத்தை வாங்கிட்டு போனா ஆளு கொண்டா திம்பாங்க. சரி. ஆனா என்ன அவன் குடும்பத்தை சிவம் குடும்பத்தை பிரிக்கணும், குடும்பத்தை கெடுக்கணும்னு அந்த எண்ணத்தோட ஒத்த பழத்தை கொண்டு அங்க போயிருக்க. ஏன் பழத்தல்ல நான் வச்சிருந்தா, நீங்க வச்சிருந்தா உங்க பழம், நீ வச்சிருந்தா என்னுடைய பழம் அப்படி சொல்லு. அப்ப நான் வச்சிருந்தா உங்க பழம், நீங்க வச்சிருந்தா ஏன் பழம் தான் உங்க பழமா? ஆமா. அப்ப ஓம் பழம் தான். அப்ப ஏன் நீ கொண்டு வந்தது உங்க பழம்யா? ஆமா, எங்க பழம். பழத்தை கொண்டு போக. ஆமாங்க. அப்பதான் சிவபெருமான் பார்த்தாரு. என்னடா இனிமே சத்தம் கேக்குது, சாராயம் சாராயம்னு, நாராயண நாராயணன் நாராயணன். ஐயா நாரதர் வர்றானே, போச்சுடா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எடுக்க வந்துட்டானா. அப்படி அந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் லவக்கரம் பண்ணாங்க, சிவபெருமானே யாரும் கிடைக்காத கனி இந்தாங்கன்னு சிவபெருமான் இவர் பழத்தை எடுத்து கொடுத்தேன். சிவர் பார்த்தாரு, என்ன பழம் சைஸ் அடிபட்டு போயிருக்கு. எந்த பழம்? நீ கொண்டு போன பழம் இல்லங்க, ஞான பழம் அடிபடலைங்க. இல்ல பார்த்து சொல்றாரு. சரி சரி சரி. சைஸை யாரும் ஏற்கனவே பிடிச்சிருப்பாங்க ஒளி அவங்க பழத்தை. அப்படின்னு பார்த்து என்ன சொல்றாரு, இந்த பழத்தை திண்டா நமக்கு பிரச்சனை வரும், பொண்டாட்டி பார்வதிட்ட கொடுக்குறாரு. யாரு? சிவபெருமான் பார்வதிட்ட கொடுக்க. ஆமா. பார்வதிட்ட கொடுத்தவொடனே அந்த அம்மா பாக்குது, ஐயப்ப இவன் நம்மகிட்ட தள்ளி விடுறானே, திண்டம்னா நம்மளை ஏற்கனவே வந்துதான் குடும்பத்தை பிரிச்சு நான் பூலோகத்துக்கு போனேன், புருஷனை பிரிஞ்சு நான் என்ன செய்யறது. அப்புறம் அந்த அம்மா நான் நினைச்சு பிள்ளைகிட்ட கொடுக்க 2 பேரும் அங்க சண்டை வந்துருச்சு. எனக்கு வேணும் உனக்கு வேணும். மக்களை பிள்ளையாரும் முருகனும் அடிச்சுக்கிட்டு பாயிறான், ஒன்னு மோதுறானியா. ஆமா, உன் பழத்துக்கு அவ்வளவு போட்டியா இருந்திருக்க அன்னைக்கு. ஆமா, 2 பாட்டு கைலாயமே கலகலங்குது. ஆமா ஆமா. அப்ப என்ன சொல்றாங்க, டேய் ஏன்னா சண்டை வர்றீங்க? அப்ப சிவன் சொல்றாரு, என்ன இப்ப தகப்பேன் இல்லையா, ஏன் சண்டை வர்றீங்க? சண்டை வராங்கடா, உங்களுக்கு யாருக்கு பழம் வேணும்? அப்ப கொடுங்க 2 அடுத்த சாப்பிடுங்கடா. அப்படின்னா இவர் அதெல்லாம் அறுக்கக்கூடாது, பழத்தை அறுக்கக்கூடாது, என் பழத்தை முழுசாலும் சாப்பிடணும், அறுக்கக்கூடாது. இவர் என்ன அப்ப என்ன சொல்றாங்க, யாரு உலகத்தை சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பழம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தேன் முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம். மக்களை டக்குன்னு ரயில்ல ஏறினியா? ரயில் இல்லையா, மயிலியா? அப்ப எங்க ரயில் இருந்துச்சு? மயில். ரயிலே இருந்தாலும் டிக்கெட் கிடைக்கலையா, டக்கல்ல போட்டிருக்கேன். மயில்ல ஏறி உலக சுத்தருக்கு முருகன் போயிட்டான். சரி, பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? எலி வாகனம். எலி மூஞ்சூர் வாகனம். அதுல ஏறி பிள்ளையார் உட்கார்ந்தாருன்னா மூஞ்சூருக்கு நாக்கு தண்டியா தள்ளிடும். உடம்பு கூட வெயிட் கூட இல்லை, பாடி கூட பாடி. 2வது அதுல ஏறி உலகத்தை சுத்தணும்னா கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆகும். ஏன்னா வீட்டையே 30 சுத்தம். அப்ப அவரால் சுத்த முடியாது. அப்ப எங்க தோத்து போயிருமேன்னு பயத்துல இந்த நல்ல சாமியார்கிட்ட வந்து அவன் கேட்கிறான் பிள்ளையாரு, இல்லை குடும்பத்தை கழுகெடுக்க வந்ததே இந்த ஆளுதான், அது அவனுக்கு தெரியல. அவன் என்ன பழத்தை வாங்கின, சின்ன படம் தோக்கூடாது. அப்ப இவர்கிட்ட கேட்க இவர் சொல்றாரு, ஆடா பிள்ளையாரப்பா என் தலை தப்பிச்சிச்சுரா, எங்கேயோ அவனை மாதிரி முருகனை மாதிரி நீயும் மூஞ்சில் ஏறி லவக்குன்னு சுத்த போயிடுவோன்னு நினைச்சேன், நல்ல வேலை கேட்டேன். அப்பா அம்மா தான் உலகம் தாண்டா அப்பா அம்மான்னு இவர் சொல்ல. அப்ப எங்க அப்பாவே அம்மாவும் சுத்தினா பழம் எனக்கு தானேன்னு அவன் கேட்க, இவர் ஆமாடான்னு சொல்ல. லவக்குன்னு அப்பா அம்மாவும் சுத்தி வந்து பிள்ளையாரு பழத்தை வாங்க போக முருகன் கைலாயத்துல காலை எடுத்து வைக்கிறான். சின்ன பையன் தானே, ஒரு 6-7 வயசு பையன் தானே. அதே முருகன் பாக்குறேன், பழத்தை உலகத்தை சுத்தினா பழம்டாங்க, ஏமாத்தி விட்டாங்க. மக்கள் பிராடுக்கார ஃபேமிலியா இருக்காங்க. அப்படி அவன் நினைக்கிறானியா. அவ என்ன பண்ணியா, தன்னுடைய ஆடை ஆவணத்தை பூரா அவுத்து போட்டு விட்டு முட்டை அடிச்சு நெத்தியில பட்டை அடிச்சு கழுத்துல முத்ராஸ் கொட்டையை போட்டு பழனியில போய் நின்னாரு. உச்சி மலையில உச்சி வெயில்ல செருப்பு இல்லாம ஒத்த கம்போட கோமணத்தோட நிக்க வச்ச சாமியார் நீதானியா? ஆமாங்க. உலக குடும்பத்தை பிரிச்சாரா பிரிக்கலையா? உண்மையா இல்லையா? உண்மையான கைதட்டியா? ஏங்க இன்னும் 10 வருஷத்துக்கு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க
இந்த நார புடிச்ச சனியனுக்கு கெளுத்திய முழுங்கின கதை மாதிரி என்கிட்ட பேசக்கூடாதுங்க நீங்க. எப்படி நாரைக்கு புடிச்ச சனிய கெளுத்திய முழுங்கின கதையா என்கிட்ட நாரைக்கு புடிச்ச சனிய கெளுத்திய முழுங்கின என்ன கதை? ஏன் இந்த பழமொழி சொன்னீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எங்க பழமொழி சொன்னதெல்லாம் குத்தம்னு நீங்க விளக்கத்தை கேட்க கூடாது. சொல்லத்தே கேட்க நீ எது கேட்டாலும் நான் கேள்வி கேட்பேன். நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு முதல்ல உனக்கு எனக்கு என்ன தக்கம்னு சொல்லிட்டு நானு. சரி நீ என்ன வசனம் உன்ட கேள்வி எப்படி பதில் சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறதாங்க உங்க வேலை. சிந்திக்க வைக்கணும் ஏன் வேலை? அப்படி இல்லங்க. ஒரு கோமா இரியா என்ன ஒரு கோமாளியை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும். அவன் என்ன கோமாளி உண்மையா இல்லையா? ஏங்க சிந்திக்க வைக்க யார் இருக்கா உள்ள? யாரு இருக்கா? எத்தனை பேர் இருந்தாலும் முதல்ல சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்கணும் கோமாளி நான் தான். கேள்வி கேட்கிறேன் நீங்க. ஆமா நான் கேள்வி கேட்டா உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியுமா? நீ என்ன கேள்வி கேட்க போறேன்ட்ட கேட்டு பாரு. ஏய் தம்பி ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்ன தம்பின்றீங்க? இன்னைக்கு கட்ட கூட பிறந்த இன்னைக்கு அந்து வச்சு இன்னைக்கு ஆமா இல்லையா கூட பிறந்த என்ன குடல அந்து வச்சு என்ன தம்பி தொம்பின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இன்னைக்கு கட்டையை பிடிச்சு வந்து நிக்கிறவன் நீ. சரி நான் கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் 18 வருஷமா உன் வாத்தியாரையே சந்திச்சவன். ஏங்க சொல்ற கேளு. உங்க வாத்தியாரு செல்வ மனுஷியே சந்திச்சு ஓட விட்டவன் நானு. நல்லா புரிஞ்சுக்க. நான் யாரு தெரியுமா? முதல்ல உங்க வாத்தியாரோட வாத்தியாரு பேரந்தே நானு. தங்க வேலையா பேரந்தே நானு. வா பேசி பாப்போம். நீ நாளைக்கு பிடிச்ச இத கரகத்துக்கு கெளுத்திய முழுன கதைன்னு சொன்னேல, அது என்ன அர்த்தம்? நீ பதில் சொல்லு. அதே வாத்தியாருக்கு மாணவன் நானும் தாங்க. தங்கவேல் ஐயா பேரந்தே நானு. என்ன நீங்க வந்து வம்பா பேசுறீங்க? விளக்கத்தை நான் சொல்ல முடியாதுங்க. சொல்லித்தே ஆகணும். ஏன் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு என்ன உங்க எப்போ நான் சொல்லணுமா வேணாமா? உங்க சவுடாலா நீங்க சொல்லுங்க. நானா அந்த பழமொழி நான் சொன்னா அப்புறம் என்ன மயத்துக்கு நாரத வந்து நிக்கிற? கட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டையை அடிச்சுக்கிட்டு நிக்கிற? போக வேண்டிய போய் அங்க அந்துருண்டு வைக்க வேண்டியானே. உனக்கு உன் மேல எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்புள்ள இருக்கேன். உன் அடுப்பு தெரிச்சு போக பாத்துக்க. உனக்கு உடுப்பு பத்திரமா இருக்கணும்னு பாத்துக்க. போன வாரம் இந்த அளவோட ஒரு நாடத்துக்கு நான் போக முடியாது. நான் போக முடியல. என் சிசியனை அனுப்பிச்சு விட்டேன். இல்ல பங்காளி நீ வேற நீ எப்ப நீ இதுல வந்து உட்கார்ந்த? ரெண்டாவது மாதிரி தானே சிசியன். அப்ப அவன் என்ன பண்ணிருக்கேன் சொல்றேன். அப்போ வாத்தியார நான் போகல வாத்தியார என்ன அரங்கேற்று கூட பண்ணல. டேய் எனக்காக போயிட்டு வாடா, நம்ம நாரதர் சொன்னா கேட்டுக்கிறான்டா, சின்ன பையன் தான்டா, போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சு இவர்கிட்டையும் சொல்லிதே அனுப்பிச்சு விடுறேன். யார சின்ன பையன்? இல்ல இல்ல அந்த பையனை சொல்றேன், என் சிசியனை சொல்றேன். அப்ப இந்த பையன் சின்ன பையன் தான்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அனுசரிச்சு கூட்டு போயிட்டு வருவாரா அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்க. இவர்கிட்டையும் சொல்றேன், டேய் சின்ன பையன், இவன் சின்ன பையன், பார்த்து கூட கூட்டு போயிட்டு அனுசரிச்சு கூட்டு வாங்கன்னு சொன்னா முடியும் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்.